சுவையான காரக்குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு இப்போ பார்க்கலாம். கடாய் சூடானதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றினதுக்கப்புறம் வெந்தயம், கடுகு, சீரகம் கொஞ்சம் போட்டுட்டு நல்லா பொரிஞ்ச உடனே வெங்காயம், பச்சை மிளகா போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதங்கின உடனே கொஞ்சம் கருவேப்பிலை, அப்புறம் ஒரு 10 பல் பூண்டை தட்டி வச்சுருந்தேன், அதையும் போட்டுக்கிறேன். 2 தக்காளியும் சேர்த்துக்கணும். அதை வதங்கிறதுக்காக உப்பை ஆட் பண்ணிக்கிறேன். மூடி வச்சு நல்லா வதங்கிருச்சு. இப்போது அரிஞ்சு வச்ச காய்கறி எல்லாமே இதில் ஆட் பண்ணிக்கலாம். அதுவும் வதங்கினதுக்கப்புறம் மஞ்சத்தூள் நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் போட்டிருக்கேன், 1 ஸ்பூன் தனியாத்தூள் போட்டிருக்கேன். அதையும் நல்லா வதங்க விடணும். கொஞ்சம் தண்ணி விட்டு ஒரு 5 நிமிஷம் நான் கொதிக்க விட்டேன். அதுக்கப்புறமா நம்ம புளி தண்ணியை சேர்த்துக்கலாம். புளி தண்ணியை சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கொதித்து வரும் பாருங்கள். நல்லா இந்த மாதிரி நுரை விட்டு வர மாதிரி கொதிச்சதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் சிம்மில் வச்சு கொதிக்க விட்டு எடுத்தால் சுவையான காரக்குழம்பு ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக